ஹாய் கைஸ், இந்த Realme 7 நான் 20 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த Realme 7ஓட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி Realme டிவைசஸ் மாதிரி லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் இல்லை. இன் அண்ட் ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கேஸ் போடாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு நல்ல கிரிப் வந்து இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். டிஸ்பிளேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. 90 ஹெர்ட்ஸ் இருக்கிறதால இன்னுமே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. டிஸ்பிளேல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சோல் டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பஞ்சோல் வந்து சம்டைம்ஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அது வந்து இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. யூஸ் பண்ண பழகிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து வீடியோ பார்க்கும்போது கூட எனக்கு பெருசாக வந்து டிஸ்டர்பிங்காக இல்லை. அது வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது இந்த ஃபோனில். அதுவும் வந்து ரொம்பவே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டுமே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அடுத்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்ளே வந்து உங்களுக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G95 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. இது வரைக்கும் எந்த ஒரு லேக்கும் நான் ஃபேஸ் பண்ணல. கரெக்டாக வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு டெய்லி யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஈஸியாக வந்து நீங்கள் எல்லா டாஸ்க்குமே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஒரு நல்ல ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் கூட வந்து நல்லா விளையாடலாம். எந்த ஒரு லேக்கும் இருக்காது. அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து இந்த ஃபோனோட ஹீட்டிங் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஹீட்லாம் ஆகலை. நீங்கள் வந்து கேமரா வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது. நீங்கள் நார்மலாக ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்லாம் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேம்ஸ் விளையாடும் போது நார்மலாக ஏதாச்சும் கேம்ஸ் விளையாடுறீங்க அப்படின்னா டெம்பிள் ரன் சப்வே சப்ஸ்லாம் அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறோம். அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. நீங்கள் பப்ஜி விளையாடிங்க அப்படின்னா கூட நார்மலாக எல்லா ஃபோனும் வந்து பப்ஜி விளையாடினா எப்படி ஹீட் ஆகுமோ அதே மாதிரி தான் இருக்கும். பெருசாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் வந்து ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் இருக்கிறதுலே வந்து அதிகமான செட்டிங்ஸில் வச்சு விளையாடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டிங் இருக்குது. கண்டிப்பாக ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Realme UI தான் கொடுத்துருக்காங்க. இதில் Android 10 தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே க்ளீனாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா இதில் Amazon அப்புறம் WPS ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆப் தான் கொடுத்துருந்தாங்க. அதையும் கூட நீங்கள் வந்து வேணாம் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Realmeயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஸ்டைலில் வந்து OnePlus மாதிரி கொடுக்குறது ட்ரை பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வந்து மாறும். அதை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து பேட்டரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நார்மலான யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அசால்ட்டாக 1 டே வந்து தாண்டிடும். நீங்கள் மாடரேட் யூஸராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 1 டே வந்துடும் ஈஸியாக. நீங்கள் வந்து ஒரு ஹெவி யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேம்ஸ் பெருசாக விளையாடாமல் மற்ற ஆப்ஸ் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் பயங்கரமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஹவர்ஸ்க்கு மேலே வந்துடும் ஈஸியாக. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேம்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாகும். 90 ஹெர்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். யூஸ்லாம் இந்த மாதிரி வந்து ஆவரேஜாக உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இது வந்து கொஞ்சம் வந்து மேலே கீழே போகலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேயே. அந்த 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ½ அன் ஹவருக்குள்ளேயே வந்து 50% உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். 1 ஹவர் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த ரேஞ்சு உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து சார்ஜ் ஆகிடுது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆகும்போது கூட வந்து உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அடுத்து கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த இமேஜஸ்லாம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ரொம்பவே நல்லா தான் வந்திருக்கு. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப வந்து சேச்சுரேட் பண்ண மாதிரிலாம் இல்லை. நார்மலாக நேச்சுரலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. இன்னும் லைட்டாக வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இன்னும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸும் நல்லாவே வந்திருக்கு. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கு. 4 சென்டிமீட்டரில் இருக்கும்போது பெஸ்ட் குவாலிட்டி வரும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து லைட்டு கம்மியாச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து நாய்ஸ் வருது ஃபோட்டோவில்.
உங்களுக்கு 64 மெகா பிக்சல் மோடில் இன்னுமே நல்லாயிருக்கு ஃபோட்டோஸ். இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தா கூட நல்ல ஒரு டீட்டெயில் இருக்குது இமேஜில். உங்களுக்கு 64 மெகா பிக்சல் மோட்லேயும் தனியாக உங்களுக்கு மேனுவல் மோட் கொடுத்துருக்காங்க. இன்னுமே ஒரு நல்ல விஷயம். அடுத்து உங்களுக்கு செல்ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இமேஜஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா நேச்சுரலாக இருக்குது. பேக் கேமரா போர்ட்ரேட்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். முன்னாடி இருந்த ரியல்மி கேமரா மாதிரி இல்லாமல் ரொம்ப பவுடர் அடிச்சுலாம் காமிக்காமல் இது வந்து கரெக்டாக காமிக்குது. உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் வந்து பியூட்டி ஃபில்டர்ஸ் வந்து எனேபிள் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் தான். இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நைட் மோடில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து நல்லா வந்து பிரைட்டாக இருக்குது. பட் வந்து கொஞ்சம் வந்து நாய்ஸ் இருக்குது ஃபோட்டோஸில். இது வந்து நைட் மோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வகையான ஃபில்டர்ஸ் தந்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு ஃபோட்டோஸில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்தளவுக்கு அது சூட் ஆகலை. வெளியெல்லாம் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் ஒரு லுக் வந்து கிடைக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபிக்காக ஸ்டாரி மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 minutes 3 seconds வந்து ஃபோட்டோ எடுக்குது. இந்த மொபைலில் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி மோட் இருக்கிறதால இன்னும் ஒரு அட்வான்டேஜ் தான் இதில். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா Realme 7 ஸ்டாக் கேமில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 1080p 30 fpsல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நடக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஷேக்கும் இல்லை. நல்லா ஸ்டேபிளாக வந்து இருக்குது ஃபுட்டேஜ். இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக வேணும்னா உங்களுக்கு அல்ட்ரா ஸ்டெடி மேக்ஸ் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து குவாலிட்டி கம்மியாகுது. பட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது இன்னும். கேமரா சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே நல்லா தான் வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த Realme 7 ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்போசர் அங்கங்கே ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த Realme 7 கூகுள் கேமரா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா மேலே காட்டுறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், என் ஸ்க்ரீனில் இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து கூல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதில் நான் ஃபேஸ் பண்ண ஒரே இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து கேமராஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக 5 minutes 10 minutesல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து கேமராஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அப்போ வந்து கொஞ்சம் ஹீட்டிங் இருக்குது. அது வந்து மோஸ்ட்டாக நிறைய ஃபோன்ஸில் வந்து நடக்கும். இதெல்லாம் சேர்த்து இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 rupeesக்கு வந்து இது செல் ஆகிட்டு இருக்குது. 15,000 rupeesக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். இதில் உள்ள ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சோனியோட கேமரா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்போசர் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் கேமரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கு. இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் தான் கொடுக்குது இதில். அதுக்கப்புறம் இதில் வந்து 90 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இது கூட காம்படேட் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுலையுமே வந்து 90 Hz டிஸ்பிளே இல்லை. கண்டிப்பாக அது ஒரு அட்வான்டேஜ் தான் இதில் உள்ள கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கெட்ட விஷயம் எதுவும் இல்லை. இது G95 வந்து புதுசாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் இது தான். அதனால் ஒரு சில பக்ஸ் வந்து இருந்துச்சு. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணுவீங்க, இல்லை ஃபோட்டோலாம் ரொம்ப நேரம் வந்து எடுப்பீங்க, ஒரு 1/2 hour 45 minutesலாம் போகும் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும். இன்னும் மற்றபடி இதில் வந்து பெருசாக வந்து குறை அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இது 15Kக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது கூட காம்படேட் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனே Realme Narzo 20 Pro வந்து இவங்க கூட காம்படேட் பண்ணுது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 மெகாபிக்சல் இல்லாமல் 40 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4500 தான் குறைச்சிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. அதை மட்டும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. போக்கோ M2 Pro வந்து இருக்குது. அது வேணும்னா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதை விட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது. பட் ரொம்ப பயங்கரமாக வந்து புஷ் பண்ணி கேம் விளையாடுவீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு மேபி இதில் வந்து வித்தியாசம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Realme 7 கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்போது. ஸோ இதுதான் என்னோட Realme 7க்கான ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலாம்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.